மருத்துவர் சி. பழனிவேல் எழுதிய அவருடைய சுயசரிதை புத்தகமான எதுவும் இன்றி என்னும் நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன், நடிகர் சிவகுமார், ஐஸ்வர்யா மருத்துவமனையின் நிறுவனர் சந்திரலேகா மற்றும் பிரபல மருத்துவர்கள், எழுத்தாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய பழனிவேல் பல்வேறு நிகழ்வுகளில் பேசிய அனுபவத்தின் மூலம் இந்த புத்தகத்தை எழுதியதாகவும், தொடக்கத்தில் மருத்துவத்துறையில் சாதிக்க நினைத்து பின்னர் எழுத தொடங்கியதாகவும் கூறினார். தற்போதைய காலத்தில் மாணவர்களை பெரிதும் பாதிப்பது செல்போன்கள் தான் என்றும் அவர் கூறினார். அந்த காலத்தில் நாங்கள்லாம் பணம் இல்லாமல் தடுமாறணும். இப்போது தனிப்பட்ட முறையிலுமே குழந்தைகளுக்கு நிறைய பணம் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் படிக்கணும், நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கை குறைவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இந்த புத்தகம் கொண்டு வருங்கிறதுனால தான் தமிழ் புக்கில் எதுவும் இன்றிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கேன். எனக்கு என்ன நம்பிக்கை என்னென்னா, மக்களின் நம்பிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னுடைய சுயசரிதை புத்தகம் பயன்படுங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. மருத்துவர் பழனிவேலின் சேவையை பாராட்டிய டாக்டர் சந்திரலேகா, மாணவர்களுக்கு உதவும் வகையில் அவருடைய சேவை தொடர வேண்டும் என்று கூறினார். அவரோட லைஃபோட அந்த வரலாற்று, அவரோட ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஐஸ்வர்யாவே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் ஒரு சாமான் கொண்டு வந்தோம். பெண்களுக்கு, குழந்தையில்லா தம்பதியருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கடினமான ஒரு இதாக இருந்தபோது, அந்த காலத்தில் சென்னையில் தான் நம்ம வரணும் அப்படின்னு இருக்கும்போது பழனியில் ஒரு கிராமத்தில் இருக்க ஜனங்களுக்கும் இது போய் சேரணும்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி டாக்டர்ஸோட பயணம் இது ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இது மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக பண்ணுறது. டாக்டர் பழனிவேலோட சேவை இன்னும் மேலும் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்.